ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்னோவேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ ராயலோவில் நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, பேங்க் டீடைல்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விட்ரால் போகிறதுக்கு இகாம் ப்ராடக்ட் பேக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ப்ராப்பராக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன், பேங்க் டீடைல்ஸ் அப்டேஷன், அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி வந்து இந்த இகாம் ப்ரொமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற 3 விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் டு ஆப் கொடுத்து உங்களுடைய ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வீடியோ அண்ட் செக் அண்ட் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த செக் அண்ட் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்படியும் வரலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் டேஷ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் டேஷ்போர்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் அப்படின்னு கொடுத்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் கரெக்ஷன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு எல்லாமே இருக்கும், இல்லை யூசர் ஐடி, அது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் நேம். ஸோ நேம் இருக்கும், அப்படியே என்டர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பேன் நேமு, பேன் கார்டு நேமு, பேன் கார்டு நம்பர், என்டர் பேன் கார்டு நம்பரு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபால்ட்டாக இருக்கும். ப்ராப்பர் கம்யூனிகேட்டிவ் ஃபுல் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்டர் கம்யூனிகேட்டிவ் ஃபோன் நம்பர் இருக்கும். என்டர் கம்யூனிகேட்டிவ் இமெயில் ஐடி, அந்த என்டர் நாமினி நேமு, அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அந்த வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கு, பின்கோடு, என்டர் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு கீழே அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீடைல்ஸுமே ப்ராப்பராக கொடுத்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் டிக்ளரேஷனில் எல்லா டீடைல்ஸும் ப்ராப்பராக கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஐ ஹியர் பை அதை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ராயலோ வந்து எம்எல்எம் கம்பெனி கிடையாது, ஷேர் மார்க்கெட் கிடையாது, ட்ரேடிங் கம்பெனி கிடையாது அப்படின்றத பியூர்லி ப்ராடக்ட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை அக்ரி பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து நம்ம ஃபில் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் ஃபுல் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணல. கம்யூனிகேட்டிவ் ஃபோன் நம்பர் இடத்துல வந்து அதை வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து கம்யூனிகேட்டிவ் மொபைல் நம்பருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேட்டிவ் அட்ரஸில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கம்யூனிகேட்டிவ் மொபைல் நம்பரில் போய்ட்டு நம்ம அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து நம்ம போடணும். ஸோ மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அதே மொபைல் நம்பர் தான். ஸோ சேம் அதே தான் கம்யூனிகேட்டிவ் மொபைல் நம்பரு. ஸோ நல்லா அப்படியே வந்து நம்ம வந்து இங்கே கம்யூனிகேட்டிவ் மொபைல் நம்பரில் அதை அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா முடிச்சுட்டு கீழே அக்ரி கொடுத்துட்டோம். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு, இந்த மார்க் வந்துருச்சுங்களா. ஓகே, முடிச்சிட்டோம். ஸோ 1 முடிஞ்சது. ஸோ 2வது அதே மாதிரி பேங்க் டீடைல்ஸ் அப்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் நேம் மட்டும் தான் இருக்குது, அது எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து எல்லாமே 1 by 1 எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இதை வந்து ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பேங்க் டீடைல்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் இங்கே எல்லாமே ப்ராப்பராக வந்துருச்சு, சரிங்களா. ஸோ இதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க, நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு இது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் 300 பே பண்ணி தான் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம், அதனால் நம்ம ஷாப் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கலாம். ஷாப்பில் வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1950 தான் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. அதனால் நம்ம 1000 ரூபா பேக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால் ஆட் டு கார்டு கொடுத்துக்கோங்க. ஆட் டு கார்டு கொடுத்தோன்னா கார்டில் வந்து ஆட் ஆயிரும். அதனால் நம்ம போயிட்டு ஷாப் ஆப்ஷனில் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கார்டு ஆப்ஷன் இங்கே வந்து சில்வர் பேக் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்ற கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ எந்த பேங்க் பண்ணுறீங்க அப்படின்னு வரும். ஸோ ஐடிஎஃப்சி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஐடிஎஃப்சி கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் வரும். ஸோ ஐடிஎஃப்சியோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதான், சரிங்களா. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி இங்கே வந்து போட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் பேக் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விட்ரால் கொடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தாச்சு. ட்ரான்சாக்ஷன் ஐடி போட்டாச்சு. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி போட்டால் பேமெண்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் இருக்குது. ஸோ பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நியூ அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து போட்டுக்கிறேன். கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க.
ஃபுல் நேம் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங் ஹவுஸு ரியல் நேமு எல்லாமே இங்கே வந்து ஏரியா சிட்டி ஸ்டேட்டு ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக போட்டுக்குங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக போட்டு நீங்கள் வந்து கீழே சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே ஃபுல்லாக அட்ரஸ் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தோன்னா அந்த அட்ரஸ் வந்து சேவ் ஆயிரும். அந்த அட்ரஸ் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் சேவ் ஆயிரும். உங்களுக்கு ஆர்டரும் ப்ளேஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஆர்டர் ப்ளேஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்கும். இந்த பெண்டிங் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய போனஸ் அமௌண்ட் ரெக்வஸ்ட் ஆப்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போனஸ் இருக்கும். போனஸ் அமௌண்ட் ரெக்வஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ ப்ரொமோஷனல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் பர்ச்சேஸ் ப்ரொமோஷனல் பேக் ஃபார் ஃபஸ்ட் வித்ட்ராவல் ஒன்லி அப்படின்னு இருக்கிறதுலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெண்டிங் இருக்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லையா? ஸோ சாட்டர்டே நம்ம போட முடியும். ஸோ இந்த ஒரு பெண்டிங் அப்படின்ற விஷயம் வந்து அப்ரூவ் ஆனால் நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்றத ஷோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் செல்ஃப் டிக்ளரேஷன் பேங்க் டீல்ஸ் அப்டேஷன் அந்த பார்த்தீங்கன்னா இகாம் ப்ரொமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷனல் பேக்கை வந்து அதாவது ப்ரொமோஷனல் போனஸை வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ராயல் லோன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பை ஃப்ரம்